ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தி. வெல்கம் டு மம்மி டேடி சேனல். லட்சிய நாயகன் ஹிட்லரோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தாங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்மள எல்லார் வீடுகள்லையும் நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரே பேர் ஹிட்லர். நம்ம வீட்டில் யாராவது கோவப்பட்டாங்கன்னா, ஏன் ஹிட்லர் மாதிரி கோவப்படுற? ஏதாவது செயல்கள் ஏதாவது தப்பாக செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஏன் ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஹிட்லர் அப்படின்னாவே நமக்கு அவர் ஒரு சர்வாதிகாரி, கொடுங்கோல் ஆட்சி புரிந்தவர், 75,000 மக்களின் உயிர்களை காவு வாங்கியவர். அவரை பத்தி இது மட்டும்தான் நமக்கு தெரியும். அவரோட லைஃப்ல ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின இன்னொரு பக்கமும் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். 1889 ஆஸ்திரேலியாவில் பிறக்கிறாரு ஹிட்லர். இவரோட அப்பா ஒரு ட்ரங்கன். அதனால இவரை எப்ப பார்த்தாலும் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸ்கூலுக்கு போனாலும் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால ரொம்ப இன்சல்ட் பண்றாரு, கேலி கிண்டல் பண்றாங்க. சின்ன வயசுல இருந்தே சைக்கலாஜிக்கலா இவர் ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட தான் வளர்ந்து வர்றாரு. ஒரு சர்டன் ஆஃப் டைம்ல இவங்களோட அம்மா, அப்பா, இவங்களோட தம்பி எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. தனிமைப்படுத்தப்படுறாரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வேலை தேடி அலைகிறாரு. எங்கேயும் வேலை கிடைக்கல. ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம கடை தெரு ஓரங்கள்ல படுத்து தூங்குறாரு. அதுக்கப்புறம் பிழைப்புக்காக ஒரு வேலை தேடி ஆஸ்திரேலியால இருந்து ஜெர்மனி போறாரு. அங்க ஜெர்மனி ராணுவத்துல ஒரு கடைநிலை பணியாளரா போய் ஜாயின் பண்றாரு. அப்ப ஜெர்மனில முதலாம் உலக போர் நடக்குது. அந்த உலக போர்ல ஜெர்மனி தோல்வி அடைஞ்சிருது. தோல்வி அடைஞ்ச உடனே அங்க இருக்க மக்கள் பொருளாதார சூழ்நிலையாலும் வேலையில்லா திண்டாட்டத்தினாலையும் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. ஜெர்மனி அரசாங்கம் மீது மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்புது. ஜெர்மனி ராணுவத்துல இருந்த ராணுவ வீரர்கள் அந்த எதிரி நாட்டுனால ரொம்ப அடிமைப்படுத்தப்படுறாங்க. இது எதுவுமே ஹிட்லருக்கு பிடிக்கல. அதனால இந்த ஜெர்மனி ராணுவத்துல இருந்து விலகி இவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த இயக்கமும் தோல்வி அடையுது. அதனால இன்னொருத்தர் ஆரம்பிச்சிருக்க ஒரு இயக்கத்துல போய் சேர்ந்துக்கிறாரு. அங்க அவரை அவரோட பேச்சு திறமையினால தலைவரா முன்னேறாரு அந்த இயக்கத்திலே. மறுபடியும் அந்த இயக்கத்தை இவரோட விடாமுயற்சியினாலும் இவருடைய வாய் திறமையினாலும் ஒரு கட்சியா அதை உருவாக்குறாரு. இப்படியே சில காலம் போகுது. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஜெர்மனில நடக்குது. அதுலயும் போட்டியிடுறாரு. ஆனா மறுபடியும் தோல்வி. மறுபடியும் இவரோட பேச்சு திறமையினாலும் கடின உழைப்பாலும் தந்திரத்தாலையும் அவர் என்ன பண்றாரு, சான்சலரா பதவியை கேட்டு வாங்கிக்கிறாரு. அப்ப மக்கள் பல கலகங்களை ஜெர்மனில ஏற்படுத்துறாங்க. வேலை இல்லாதனாலையும் வறுமையினாலையும் அடிமைத்தனத்தினாலையும் ரொம்ப ஜெர்மனி ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதனால மக்களை பிரைன் வாஷ் பண்ணி இவரோட கட்சியில இணைச்சுக்கிறாரு. இவர் ஒரு பெரும் ஆயுத படையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஜனாதிபதி அந்த டைம்ல இறந்த உடனே அவரோட ஆட்சி அதிகாரத்தை இவர் கைப்பற்றிக்கிறாரு, ஹிட்லர் கைப்பற்றிக்கிறாரு. ஜெர்மனியில முழு அதிகாரத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போற அளவுக்கு திறமை படைத்தவரா இருக்காரு. இப்படியே சில காலம் போகுது. ஒரு 20 வருடங்கள் கழித்து மறுபடியும் 2ஆம் உலக போரை ஆரம்பிச்சு வைக்கிறாரு ஹிட்லர். எப்படியாவது ஜெர்மனி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி அவர்கிட்ட இருந்திருக்கு. அதுல நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடம் பெறணும், நம்மளோட பேர் பேசப்படணும் ஜெர்மனியோட வெற்றியில அப்படின்னு சொல்லி ஒரு விடாமுயற்சி இவரோட ஆழ் மனதுக்குள்ள ஊறி போயிருக்கு.
அதுக்கான முயற்சியும் அதுக்கான கடின உழைப்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தனது படையை வந்து ரொம்ப வலுவானதா வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. படை வீரர்களுக்கு கடுமையான பயிற்சிகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எப்படியெல்லாம் ஜெர்மனியை வந்து 2ஆம் உலகப் போர்ல வந்து ஜெயிக்கணும், நம்ம யாருக்கும் எந்த நாட்டுக்கும் சலித்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு சொல்லி விடாம போராடிக்கிட்டே இருக்காரு. அந்த டயத்துல 2ஆம் உலகப் போர்ல ஐரோப்பாவோட போர் நடக்குது. அதுல முக்காவாசி பகுதிகளை ஐரோப்பாவில இருந்து கைப்பற்றி ஜெர்மனி வந்து வெற்றி பெற வைக்கிறாரு. ரொம்ப பின்தங்கி ரொம்ப வறுமை நிலையில இருந்த ஜெர்மனி மக்களை தன்னோட கடின உழைப்பாலையும் தன் ஆட்சியினாலையும் வெற்றி பெற செய்யறாரு 2ஆம் உலகப் போர்ல. இவரை பார்த்தாவே மற்ற வல்லரசு நாடுகள் 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் நடுநடுங்கும் அளவுக்கு இவரோட சர்வாதிகாரத்தை ஜெர்மனியில அமைக்கிறாரு. ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு ரோட்ல தெரு ஓரத்துல கடை ஓரங்கள்ல படுத்து கிடந்த அந்த ஹிட்லர் தன்னோட கடின உழைப்பாலையும் தந்திரத்தாலும் தனது தீராத முயற்சியினாலும் தான் வெற்றி அடையணும், நம்ம ஜெர்மனில தன்னோட ஆட்சியை நிறுவனம் அப்படிங்கிற ஒரு கடின உழைப்பால இன்னைக்கு நிரூபிச்சும் காமிச்சிருக்காரு. ஸோ இவரோட சக்சஸ் அப்படிங்கிறது வந்து இவரோட தனிப்பட்ட சக்சஸ் மட்டும் இல்லை, ஜெர்மனியில ஒரு இனவெறி ஆளர் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஒரு முத்திரை கொடுத்துற அளவுக்கு இவரோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஆணித்தனமா இருந்துச்சு ஜெர்மனியில. அந்த 2ஆம் உலகப் போர்ல இவர் ஏற்படுத்தின தாக்கம் இப்ப வரையும் மற்ற வல்லரசு நாடுகள் மத்தியில ஒரு கம்பீரமான ஒரு ஆட்சியை வந்து நிலைநிறுத்துது, இன்னமும் நிலைநிறுத்த தான் செய்து ஜெர்மனியில. அன்னைக்கு அவர் போட்ட விதை தான் இப்ப வரையும் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜெர்மனி. ஓகே, இதே போலதான் நம்ம ஹிட்லர்ட்ட இருந்து ஒரு 3 விஷயத்த ரொம்ப தெளிவா கத்துக்கணும். நாம் யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல. இந்த உலகில் சாத்தியமற்றது என்று எதுவுமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் அனைத்திலும் வாய்ப்புகளை மட்டுமே நீ தேடு. எப்பொழுதும் உன்னை எந்த இடத்திலும் எதற்காகவும் தாழ்வாக எண்ணாதே. இதுதான் வந்து நம்ம ஹிட்லர் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய பாடம். ஸோ ஹிட்லர் எல்லாமே வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி மன்னர் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு விடாமுயற்சியும் போராட்டமும் தன்னம்பிக்கையும் தான் ஜெர்மனியை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையான நம்பிக்கை இருந்தனாலதான் அவர் வாழ்க்கையில ஜெயிச்சாரு. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா போராட்டம், பல தடைகள், பல அவமானங்களை தாண்டி தான் நம்ம வெற்றி அடைய முடியும். ஸோ ஹிட்லர்ல இருந்து இந்த மாதிரியான பாடங்களை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்குவோம். ஓகே, இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.